friends, welcome to Health Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல குரட்டையை குறைக்கிறதுக்கு தான் டிப்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு குரட்டை பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கா? அதை குறைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூங்குறப்போ நாசி மற்றும் நம்ம தொண்டை வழியா மாறி மாறி சுவாசிப்போம். இந்த மாதிரி சுவாசிக்கிறப்போ அந்த இடத்துல இடையூறு காரணமாக தான் தொண்டையில் உள்ள திசுக்கள்லாம் ரொம்ப அதிகமாக அதிர்ந்து குரட்டை ஒலி ஏற்படுது. இந்த குரட்டையால் நம்ம பக்கத்தில் தூங்குறவங்களுக்கெல்லாம் கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ குரட்டை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால கூட குரட்டை ஏற்படும். வாய், நாசி, தொண்டை கோளாறுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் குரட்டை ஏற்படும். தூக்கமின்மை, இந்த மாதிரி காரணனால தான் இந்த குரட்டை பிரச்சனை ஏற்படுது. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மது அருந்தீங்க அப்படின்னா அதனால் கூட இந்த குரட்டை பிரச்சனை ஏற்படும். சத்தமாக குரட்டை, அடிக்கடி குரட்டை, தூங்கும்போது மூச்சு திணறல், அதுக்கப்புறம் காலையில் எழுந்த உடனே தலைவலிக்கிறது, வறண்ட தொண்டை இருக்கிறது, அதனால் அந்த தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஞாபக மறதி, பகல் நேரத்தில் தூக்க கலக்கம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ உடனே போய் டாக்டரை பாருங்கள். இப்போது நம்ம குரட்டை தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னல உடல் வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குரட்டை ஏற்படும் அப்படின்றது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸு. உடல் எடையை நீங்கள் குறைக்கணும். உங்கள் வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் தொண்டை பகுதியெல்லாம் கொழுப்பு அதிகமாக ஏற்பட்டு அதனால் கூட உங்களுக்கு குரட்டை பிரச்சனை ஏற்படும். ஸோ உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தக்கூடாது. தொண்டையில் தசை எல்லாத்தையும் லேசாக்கி அதனால் கூட குரட்டை பிரச்சனை ஏற்படும். அடுத்தது, நீங்கள் எப்பயுமே நேராக படுத்து தூங்கக்கூடாது. ஒரு சைடாக படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு குரட்டை பிரச்சனை ஏற்படாது. அது சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நேராக படுத்தோம் அப்படின்னா குரட்டை பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உணவில் லெமோட்டின் அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரட்டை பிரச்சனையை சரி செய்யலாம். அந்த மாதிரி உள்ள உணவுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், அன்னாசி பழம், கமலாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் லெமோட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது நீங்கள் தலையை உயர்த்தி படுக்கணும். அதாவது நம்ம தலைவாணிலாம் வச்சு படுக்கணும்ல, அந்த தலைவாணி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரட்டை பிரச்சனை ஏற்படாது. உங்களால் சீராக சுவாசிக்கவும் முடியும். அடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, புகை பிடிக்கக்கூடாது. நீங்கள் சுவாச பாதையில் இந்த புகை பிடிச்சிங்க அப்படின்னா எரிச்சல் உண்டாகும். இதனால குரட்டை தொல்லை அதிகரிக்கும். ஸோ புகை பிடிக்காதீங்க. அடுத்து தேன், இஞ்சி, தேநீர், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எச்சில் சுரக்கிறது செய்கிறதுக்கு இஞ்சி தொண்டைக்கு இதுமளிக்கும். அடுத்து தினமும் 2 டைம் தேன், இஞ்சி கலந்து ஒரு தேனி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா குரட்டை தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்து தூக்க மாத்திரையை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தூக்க மாத்திரையை அதிகமாக போட்டு நிறைய நேரம் தூங்குனீங்க அப்படின்னா அதனால கூட இந்த குரட்டை பிரச்சனை ஏற்படும். அடுத்தது, நீங்கள் பால் குடிக்கலாம். ஆனால் நைட்டு தூங்குறப்போ பால் குடிக்கிறது இல்லை பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் ஏதாவது சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தொண்டை மற்றும் நாசியில் வீக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் பாலே குடிக்க வேணான்னு சொல்ல, மார்னிங் டைம்லாம் குடிங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் பால் குடிக்க வேணாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர். உடலில் நீர் பற்றாக்குறையால் சளி உண்டாகும். ஸோ இதனால் கூட குரட்டை பிரச்சனை ஏற்படும். அதனால் பாய்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 3.7 லிட்டர் தண்ணி குடிங்க. கேர்ள்ஸ் 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதுதான் நம்ம குரட்டை பிரச்சனையை சரி செய்யறதுக்கான டிப்ஸு. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரட்டை பிரச்சனை சரியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.